ஓர் அங்கம், நீயும் நானும். நாளைய நாம் நவில்வதை கேளி, எங்கள் வாழ்க்கையிலே நாளைய நாம் நவில்வதை கேளி, எங்கள் வாழ்க்கையிலே நாளைய எத்தனை வலிகள், எத்தனை குறைகள், எத்தனை வசந்தம், எத்தனை நிறைகள், அத்தனையும் பகிர்ந்திடத்தானே நாளைய நாம், நாளைய நாம், நாளைய நாளைய நாம், எங்கள் வாழ்க்கையிலே நாளைய நாம், நாளைய நாளைய நாம், நாளைய நாம் நவில்வதை எங்கள் வாழ்க்கையிலே நாளைய நாம். எங்களின் கதைகளை நாங்கள் சொல்லுவோம், எங்களின் சோகங்களை நாங்கள் வெல்லுவோம், அடுத்தவன் பாணியில் வாழ்வதை தவிர்ப்போம், தனித்துவம் நிறைந்த தமிழராய் உயர்வோம், கலைகளை வளர்த்திட வருவோம், எம்மவர் திறங்களை போற்றிட வருவோம், கலைகளை வளர்த்திட வருவோம், எம்மவர் திறங்களை போற்றிட வருவோம். நாளைய நாம் நவில்வதை கேளி, எங்கள் வாழ்க்கையிலே நாளைய நாம். முற்றத்து மல்லிகையின் மணந்தனை நுகர்வோம், மாற்றல்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி மகிழ்வோம், வாரத்தில் ஒரு முறை சொன்ன நேரம் வருவோம், வாரத்தில் ஒரு முறை சொன்ன நேரம் வருவோம், வானலையோடு வீட்டுக்கு வருவோம், காட்சிகள் மூலம் கதைகளை மீட்போம், கலைகளை வளர்த்திட வருவோம், எம்மவர் திறங்களை போற்றிட வருவோம், கலைகளை வளர்த்திட வருவோம், எம்மவர் திறங்களை போற்றிட வருவோம். நாளைய நாம் நவில்வதை கேளி, எங்கள் வாழ்க்கையிலே நாளைய நாம். எத்தனை வலிகள், எத்தனை குறைகள், எத்தனை வசந்தம், எத்தனை நிறைகள், அத்தனையும் பகிர்ந்திடத்தானே நாளைய நாம், நாளைய நாம், நாளைய நாளைய நாம், எங்கள் வாழ்க்கையிலே நாளைய நாம், நாளைய நாளைய நாம், நாளைய நாம் நவில்வதை கேளி.
உங்களை மாதிரி கொழுவு பிடி திரியிற வைக்கு எங்கட கஷ்டங்கள் எப்படி விளங்க போகுது? பெரிய மரியாதை பற்றி காய்ச்சல் இருக்கிறான். இத்தனைக்கு கல்யாணம் காட்சின்னு நடந்துருக்கணும். கிழட்டு வேலையிலே இப்படி இருந்து கொண்டோம். என்னதான் சமாளிக்கணும்னு எனக்கு தெரியல. தெரியல வேலை பாருங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை பண்ணிக்கிறாரு? காயத்ரி, என்னம்மா என்ன நடந்தது? அப்பா நெஞ்சாளுகிற என்ன செய்யற? அப்பா விளந்தது எல்லாருக்கும் தானே உள்ள பாதிப்பு. நீ அழுத நான் தனிபரமாக நிற்கிறேன். எனக்கு ஆரம்ப ஆறுதல் சொல்கிறது. சிந்திச்சு பாரம்மா. நாங்கள் இனி அடுத்த கட்டத்தை யோசிச்சு நாங்கள் போகணும் அம்மா. அப்பா இனி மேலே போவது இல்லையடி. அழாத குஞ்சினி. ஏன் எங்களுக்கு மட்டும் வாழ்க்கையில் எல்லாம் பிள்ளையா நடக்கும்? அப்படி இல்லையம்மா. பிறந்தவன் எல்லாரும் இறக்கத்தான் வேணும். ஆனால் எங்களுக்கு முந்தி வந்துட்டு எல்லாருக்கும் பெற மாட்டோம். அதுக்காக நாங்கள் இப்படியே அழுது கொண்டு இருந்தால் நாங்கள் எங்கேம்மா போகிறது? இனி நாங்கள் அடுத்த கட்ட பாதி எடுக்கத்தானம்மா வேணும். என்னால் முடியலையம்மா. ஏனடி அதை தோண்டு போய் இருக்கிறேன். நான் இன்னொரு தன்னம்பிக்கையான பிள்ளையா தரடி வளர்த்தேன். நான் எனக்கு வாழவே பிடிக்கலையம்மா. ஏனடி அம்மா இப்படி விசற்கதையெல்லாம் கதைக்கிறேன்? நான் வாழ்றதே உனக்காடி. நீ இப்படி கதைச்சா நான் எப்படி அடி இருப்பேன்? சிந்திச்சு பாரடி உள்ள. நீ யோசிக்கிறா இல்லையடி? வாழ்றதே உனக்காத்தானடி அம்மா. என்ன காய்ச்சடி ஆறு தனிமரமா போனேனடி. எல்லாம் காயத்ரி நீ ஒரு கல்யாணமாக மறைந்தாரடி. என்று உனக்கு ஒரு புருஷன் பிள்ளை என்று வந்துட்டா வேண்டும் எல்லாம் போயிடுமடி. எப்போ பார்த்தாலும் கல்யாணம் மட்டும் கழித்து கொண்டு வருவீங்க. இந்த கதையை நடுவ சொல்லாதீங்க. இங்கே வாம்மா, இங்கே வாடி. ஏன் அவசரப்படுறாடி? ஆறுதலா கதை. கல்யாணம் கட்டாங்க என்னம்மா செய்ய போகிற? வயசு போதடி. உனக்கு ஒரு பிள்ளைய பெற்று நீ ஒரு அம்மாவாக இருந்தா நீ எல்லாம் மறந்து போயிருப்பாடி. இந்த அப்பாவோட நான் 40-41 வருஷம் சந்தோஷமாக தானே இருந்தேன். அப்பாவுக்கு திடீர்னு இப்படி ஒரு வருத்தம் வந்தது, இப்படி ஒரு இது வளர்ந்தது யாருக்கு தெரியும்? நீயும் கட்டாடி. எனக்கு நெடுகளுமே கவலை தான் அடி அம்மா. யோசியடி. சந்தோஷமா தனிமா இருக்கிற. இனி இந்த கல்யாண கதையை பற்றி என்னோட கதைக்காதீங்க. காயத்ரி யோசியம்மா. அப்பா மாதிரி நானும் இருந்தா போல போயிட்டா நீ தனிச்சு போவியாடி. ஓ, நீங்களும் என்னை விட்டுட்டு போக போறீங்க. பரவாயில்லையம்மா, என்னால் தனியாக வாழ முடியும். நான் வாழ்ந்துடுவேன். விடுங்கோ என்ன. நீ உனக்கண்டு ஒரு துணை வேணுமாம்மா. இப்படியே இருக்கலாதடி. அப்புறம் உன்னையாரடி பார்ப்பாங்க நீ தனிச்சு போனா. அதைத்தானடி நான் யோசிக்கிறேன். அடுத்த ஆட்டம் நான் ஆறில எல்லாம் அன்பு வைக்கிறேனோ அவ எல்லாமே நான் அரவாசியில தானே விட்டுட்டு போயிடும். காயத்ரி, ஒரு கல்யாணம் கட்ட சொன்னதுக்கு இவ்வளவு கதை கதைக்கிறேன். நான் ஒன்றும் கதைக்க இல்லை. என்ன சும்மா விடுங்கோ. அப்பா, ஒரு கல்யாணம் கட்ட சொன்னதுக்கு இவ்வளோ பாடுபடுறான். வயசும் போய் கொண்டு இருக்குது. சொல்லும் கேட்குறாள் இல்லையாப்பா? நீங்களும் போய் சேர்ந்துட்டீங்கள். நான் தனிமரமாக போயிட்டேனே அப்பா. தாங்க முடியலே.
இன்னைக்கு என்ன பேர்த்தி அப்பா இங்கே இருந்திருந்தா இன்னைக்கு என்ன மாதிரி நடக்கும். ஹாப்பி பர்த்டே அம்மா. சொல்லுங்க. இல்ல நீங்க மேல வாங்க அக்கா. ஓமம் அங்க பார்க் பண்ணலாம். Ja, okay, bis gleich. ஆற வரட்டும் நீ மேல. தபிதா அக்கா கீழே காரில் இருக்கிறாவாம், அதான் மேல வர சொன்னான். அவையில் எல்லாரும் ஏன் வீட்டுக்குள்ள கூப்பிடுற? அம்மா அப்ப என்ன கீழே நிக்க சொல்லுறதா? பெண் அலுவலிங்க. அந்த ஊர்வலம் பத்தி உங்களுக்கு சொன்னான் தானே, அதுக்கு தேவையான ஃபார்ம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறா. அவ என்ன கீழே வர சொல்லிதான் சொன்னவா, நான் தான் மேல வாங்குன்னு சொன்னான். கண்டவை எல்லாம் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உபசரி, உனக்கு வர வேலை இல்லையே. அம்மா விருந்தோம்பல் தமிழரின் பண்பாடு, அது நாங்க தமிழ் ஸ்கூல்ல 5ஆம் வகுப்புல படிச்சினாங்க. நீங்க ஊர்ல படிக்கலவா? அதிக பிரசங்கி. சரி உங்க ஆக்கள் வந்துடும், போய் கலவத்துற. எனக்கு பிக்னிக் அலுவலகம் இருக்கு, நான் போறேன். வாங்க இந்தி, வாங்க தபிதாக்கா, இங்க இருங்க. எங்கே ஆச்சு அம்மா? அம்மா உள்ளுக்கு கிச்சனுக்குள்ள இருக்கிறா. அம்மா வணக்கம். வணக்கம், வாங்க. வணக்கம். வணக்கம் அக்கா. அம்மா இது தபிதாக்கா, தபிதாக்கா அம்மா. ஓ, நான் உங்களை கோயில் அடிக்கடி கண்டிருக்கிறேன், ஆனால் கதைச்சதில்லை. ஓ, நானும் உங்களை கோயில கண்டிருக்கிறேன். நாங்க இங்க ராணியக்கார விட்டு பிளவுஸ் தைக்க வந்தாங்க. மகள் சொன்னவா இரணி வீடு பக்கத்துல உண்டு, அதுதான் இந்த பையில கொடுத்துட்டு போவோம்னு வந்தாங்க. தினனி கீழே போய் சந்திச்சுட்டு வாரன்னு தான் சொன்னவள். நான் தான் சொன்னான் மேல கூட்டி கொண்டு வாண்டு. ஏனென்றால் தமிழரின் பண்பாடு விருந்தோம்பல் தானே. இங்க வளர்ந்த பிள்ளைகள் அவைகளுக்கு எல்லாம் இது எங்க தெரிய போகுது. உண்மைதான். தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களோ? இல்ல அம்மா, நான் டீ போட்டு கொண்டு வரேன். டீ குடிப்பீங்க தானே? ஓ, எங்களுக்கு டீ விருப்பம். சரி. உங்களோட மகளுக்கு நல்ல வழக்கம். நான் இந்த மகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்து இருக்கிறேன். எப்படி உங்களோட மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ? எங்க போனாலும் எங்கடியாக்கள் இதை மட்டும் கேட்டுருவீங்க. இல்ல பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். இல்ல எங்கடையாக்களுக்கு நல்ல ஆக்களா வேற ஒருத்தானே வேணும். பிள்ளை வேற நல்லா படிச்சிருக்கிறான். உங்களோட சொந்தங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவளுக்கு இன்னும் மேல மேல படிக்கணும்னு தான் ஆசை. நல்லம் தானே,
என்ன பொம்பளை பிள்ளைகள் கணக்கா படிச்சா மாப்பிள்ளை தேடுறது கொஞ்சம் கஷ்டம். ஓ, நீங்க சொல்றது சரிதான். இங்க வெளிநாட்டை பொறுத்த மட்டும் ஆம்பளை பிள்ளைகளை விட பொம்பளை பிள்ளைகள் தான் படிச்சது கூட. இவன் இவ்வளவு படிச்சு கல்யாணம் கட்டி போட்டு என்ன செய்ய போயினோம்? பிள்ளைகளை பார்த்து கொண்டு வீட்டுல இருக்க போயினோம். நல்ல சம்பளத்தோட ஒரு வேலை செய்யற அளவுக்கு படிச்சா காலம் தானே. அம்மா, படிப்பு வந்து நாங்க வேலை செய்யறதுக்கு மட்டும் இல்ல, அதுங்கிற அறிவை டெவலப் பண்றதுக்கு, வாழ்க்கையில இன்னும் மேல போறதுக்கு. அது சரியம்மா. ஆனால் சொரி என்று படிப்பு தான் எங்கட வாழ்க்கையில தன்னம்பிக்கையும் அத்திபாரத்தையும் கொடுக்கும். எங்கடைய அப்பா அடிக்கடி சொல்றவர் கல்விதான் ஒருத்தரை மேன்மைப்படுத்தும் என்று. அம்மா, நெல்சன் மண்டேலா என்ன சொல்லிருக்கிறன்னு தெரியுமா? Education is the most powerful weapon which you can use to change the world. அவ என்ன சொல்ல வாராண்டா, இந்த உலகத்தை மாத்தி அமைக்கிறதுக்கு கல்விதான் மிகப்பெரிய ஆயுதமா. படிப்பு முக்கியம் என்று எனக்கும் தெரியும். ஆனால் பொம்பளை பிள்ளை சொந்தங்களுக்குள்ள காலகாலத்துல நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் செய்யற அதை விட முக்கியம். அங்கதான் ஊர்ல தரப்படுத்தல் அது இதுன்னு எங்களோ அரசு கூட படிக்க விட இல்ல. அங்க இருந்து வந்த பிள்ளைய நாங்க விட்டது திருத்தி பிடிக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? கவிதா, இதெல்லாம் என்ன கதை? ஒப்பி வளர்ந்த கதையில இப்ப என்ன கதை சொல்றீங்க? ஏனம்மா இப்ப தரப்படுத்துதல் இல்லையே? இப்ப அப்படி ஒன்றும் இல்ல. நாங்க பெரியார்கள் இப்ப அதை மைண்ட் பண்றதும் இல்ல, கதைக்கிறதும் இல்ல. நீங்கள் சின்ன பிள்ளைய இதை பற்றி கதைக்கிறீங்க. கவிதா, அக்கா சொல்றது சரி. மூடி போச்ச குப்பைய சும்மா கிண்டி கிளறாதீங்க. இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. நீங்கெல்லாம் தேவையில்லாம சும்மா இதை பற்றி திருப்பி திருப்பி கதைக்கிறீங்க பிள்ளை. என்ன மாதிரியும் நடிக்கிற அம்மா. சரி, இது எல்லாத்தையும் விடுங்கோ. எங்களோட சொந்தக்காரர் ஒரு ஆள், அழகேசன் ஒரு ஆள் இருக்கிற புரோக்கர், அவர் கல்யாண புரோக்கர். அவர்கிட்ட நிறைய குறிப்பு இருக்கு. அவர்கிட்ட கதைச்சு பாருங்க. அவன் நம்பர் இருக்கா தாரீங்களா? ஜனனி, அழகேஷ் மாமாண்ட டெலிஃபோன் நம்பரை கவிதாக்காண்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடுங்கோ. ஓமாமா. ஓகே ஜனனி, உங்களுக்கு தேவையான ஃபார்ம் அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டேன். உங்கள்ட்ட குரூப்ல மேஜரான ஒரு ஆள்கிட்ட இருந்து சைன் பண்ணிட்டு இந்த அட்ரஸுக்கு அனுப்பி விடுங்க. தேங்க்யூ வெரி மச் அக்கா. உங்களோட ஃபீஸ் எப்படி? ஃபீஸ் ஒன்றும் வேணாம், எனக்கும் சில கடமைகள் இருக்கு தானே. இந்த பிள்ளைகளுக்கு வேற வேலை இல்லை. அங்க ஊர்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுகள் இப்பவும் ஊர்வலம் அது இதுன்னு சொல்லி நடத்தி கொண்டு இருக்குதுகள். உண்மைதான். கவிதா செய்கிற வேலையால நானும் ஊருக்கு போக பயமாக்கிறேன். அம்மா, ஊருக்கு வருஷத்துக்கு ஒருக்கா டூரிஸ்ட் மாதிரி போயிட்டு வந்தா அங்க இருக்கிற பிரச்சனை தெரியாதுதான் அம்மா. ஜனனி, உங்களுக்கு ஒரு மகள் தானா? சி, மூத்த ஒரு ஆள் இருக்கிறா லண்டன்ல, நல்ல வசதியா இருக்கிறா. நல்லது. நாங்கள் ஊர்ல இருந்து சொந்தத்துக்குலாம் மாப்பிள்ளை எடுத்துனாங்க. அவளோட படிப்புக்கு வெளிநாட்டுல ஒரு இடமும் மாப்பிள்ளை கிடைக்கல. சரி அம்மா, போவ நேரம் சென்றுட்டு இந்தாங்க ஜனனி, இது உங்களுக்கு. எதுக்கு இதெல்லாம்? இது என்னது? ஊர்ல இருந்து பனங்கிழங்கு வந்தது. இளநியை கொடுக்கன்னு மகள் கொண்டு வந்தோம். பனங்கிழங்கு ஒருத்தரும் சாப்பிட மாட்டேனாம். நான் சாப்பிடுவேனம்மா. இது அவிக்காத கிழங்கண்டி, நீங்க தோலை உரிச்சிட்டு அவிச்சு சாப்பிடுங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். கோயில சந்திக்க நாங்க கதைப்போம். கோயில அவ சொல்லி போட போறா, கோயில கண்டு கதைக்கலாம். எங்களுடைய கண்டினமண்டா என்ன நேப்பினம் எங்களை பெட்டி? நீங்க தெரிஞ்சவே மாட்டீங்க அம்மா. நல்ல அக்கா, என்ன பார்த்தா தான் ரப் மாதிரி, ஆனா நல்லா உபசரிக்கிறா. என்ன அம்மா, உங்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால் தானே? என்ன ஏனம்மா அப்படி சொல்ற? 4-5 தரம் அவ உங்களோட சொந்தத்துக்கு கல்யாணம் கட்டி கொடுங்கன்னு சொன்னது உங்களுக்கு பிள்ளைங்க இல்லையா? ஓ, அதுல என்ன மாப்பிள்ளை இருக்கு? அம்மா, நீங்க என்ன சின்ன பிள்ளையா? உங்களோட ஆக்களுக்குள்ள கட்டி கொடுங்கன்னு சொல்லாம சொல்றாம்மா. நான் சொன்னா தானே. இன்னும் ஒருத்தர் ஒன்றையும் விடையும் இல்ல, மறக்கையும் இல்ல.
வாங்க கடை கூட்ட போதும். கடை கூட்ட என்ன நேரம் இருக்கப்பா? நில்லுங்கப்பா. அதுல காய்ச்சி கொண்டு இருக்கிற ரமணன் என்ன செய்யும்? ஆளு அதானப்பா போனிக்ஸைல கண்டோம். மதன் மனுஷியாண்டு காயத்ரின்ற ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற பிள்ளை. ஓ, நல்ல புள்ளை அது. என்ன நல்ல பிள்ளை? ஊர்ல இருந்து இப்பதான் வந்தது. பார்க்ல இருந்து ஆரோடையோ போன்ல சிரிச்சு காய்ச்சி கொண்டு இருக்குது. பாருங்க என்னண்டு. ஏனப்பா பழைய ஆக்கள் மாத்திரம் தான் கதை கொள்ளுமே, புதுசா வந்தவே சிரிச்சு கதை கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் வச்சிருங்க. வில்லங்கம் இல்லாத டெலிபோன்டா இவன் வீட்டுல இருந்து கதைக்க கூடாது, பார்க்ல இருந்து கதைக்க வேணும். இந்த காலத்துல ஒருத்தரையும் நம்ப கூடாது. இது அப்படியோ? நானும் நம்புறேன் தானப்பா. சும்மா அலம்பாதங்கோ, கிட்ட போய் பார்ப்போம் ஆரோடைய அவ கதைச்சு கொண்டு இருக்கிறாண்டு. எங்களுக்கு இதப்பா தேவையில்லாத வேலை. அவ ஆரோடைய நாளும் கதை கட்டுமன். கடை கூட்ட போது வாப்பா, நாங்க கடை போவோம். சும்மா இருங்கோ, கடைக்கு நாளைக்கும் போகலாம். ஒரு சமுதாய அக்கறை. நீங்க பேசாம வாங்கோ. உங்களை விட்டுட்டு வந்தது எனக்கும் கஷ்டம்தான். பாத்தீங்களே, விட்டுட்டு வந்தது கஷ்டமா இருக்கா? என்ன தெரியுமே விஷயம்? இந்த பிள்ளைகள் ஊர்ல ஒருத்தனை பார்த்து விரும்பி போட்டு வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணுமெண்டு இங்க வந்து அப்பாவி படிகளை வந்து ஏமாத்தி கல்யாணம் கட்டுறதுதான் இதுகள் இந்த தொழில். அப்பா அவசரப்படாத. ஹலோ ஐஸ்வர்யா, அதான் நம்மளோட பேர் என்ன? நாளைய நாம் நாவில்வதை கேளி.